பிரெட் புடிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? 5 முட்டை, 1/2 லிட்டர் பால், இது கூடவே கொஞ்சம் நட்ஸும் திராட்சையும் கிட்ஸுக்காக கொஞ்சம் சோக்கோ சிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. நிறைய பட்டர் பூசணும்னு அவசியம் இல்லை, 1 சைட் போட்டால் போதும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இந்த மாதிரி ட்ரேயை பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ரேயில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா அடுக்கிக்கலாங்க. இப்போ கஸ்டர்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 5 முட்டையை நான் ஒன்றா போட்டு விஸ்க் பண்ண போகிறேங்க. நார்மலாக முட்டையை விஸ்க் பண்ணால் போதுங்க. இது வந்து ஃப்ளஃபியாக வரணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸை இது உள்ளே சேர்த்துக்கலாம். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேயே மெஷர்மெண்ட் காட்டும்போது நான் இந்த சுகர் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேங்க. இதை வந்து பாலெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் டிசால்வ் ஆகும் வரைக்கும். கஸ்டர்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ப்ரெட்டுக்கு மேலே பவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் அப்புறம் சோக்கோ சிப்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரை இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகுறதுக்கு விடணுங்க. முடிஞ்சால் ஒரு 1/2 hour வச்சா கூட நல்லது தான். இப்போ நான் இதை வாட்டர் பாத் மெத்தடில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் அந்த ட்ரேக்கு ஏற்ற அளவு தண்ணியை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட இந்த பிரெட் புடிங் டின்னை வந்து வைக்க போகிறோம். அப்படியே இதை ட்ரேயோட எடுத்து பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட்டான அவனில் 1 ஹவருக்கு இதை பேக் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுங்க. இதையுமே நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட்டாக சில் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்படியே மஸ்கட் மாதிரி இருக்குங்க. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குங்க. நீங்கள் பண்ணும்போது இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுடுங்க. அப்போ தான் வந்து பேனில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.